நம்ம சேனல்ல போன வாரம் ரோஹித் சர்மாவோட ஹேட்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ரிப்ளை தர விதமா நான் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்துச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து அந்த வீடியோட கண்டினியூஷனா கூட நம்ம இந்த வீடியோ எடுத்துக்கலாம். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நான் யுவராஜ் சிங்கோட ஹேட்டர்ஸ்க்கு வந்து நான் ஒரு சில ரிப்ளைஸ் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வீடியோ கடைசிக்கு பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுங்க. உங்களோட ஒப்பீனியன் இந்த வீடியோக்கு ரொம்பவே எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதனால மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து உங்களோட ஒப்பீனியனை போஸ்ட் பண்ணிடுங்க. பாயிண்ட் நம்பர் 1, நான் யுவராஜ் சிங்கோட ஹேட்டர்ஸ் கிட்ட நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ வந்து யுவராஜ் சிங்கோட ஹேட்டர்ஸா இருக்கிறவங்கலாம் யாருன்னா, நான் வந்து உறுதியா நான் நம்புறேன். நான் 100% நான் வந்து உறுதியாவே நான் சொல்றேன். இப்போ வந்து யுவராஜ் சிங்க்கு ஹேட்டர்ஸா இருக்கவங்களாம் வேற யாருமே கிடையாது. நம்ம இந்தியன் டீம் வந்து வேர்ல்டு கப்பை வின் பண்ணும் போதும் சரி, இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா வந்து யுவராஜ் சிங் வந்து 6 பாலுக்கு 6 6 அடிக்கும் போதும் சரி, யுவராஜ் சிங் வந்து என் தலைவன்டா, யுவராஜ் சிங் வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் கிடைச்ச ஒரு கிஃப்ட் அப்படின்ட்டு வந்து தலையில வச்சு கொண்டாடின ஃபேன்ஸ் தான் வந்து இப்ப யுவராஜ் சிங்கோட ஹேட்டர்ஸா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஏன்னா வந்து யுவராஜ் சிங் வந்து புகழோட உச்சத்துல இருந்த காலகட்டம் எல்லாம் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸும் யுவராஜ் சிங் வந்து புகழ்ந்துகிட்டு தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அப்பேற்பட்ட ஹேட்டர்ஸ்க்குலாம் வந்து நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி அதே யுவராஜ் சிங் தான் உங்க தலை மேல வச்சு ஆடினீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த யுவராஜ் சிங் வந்து விமர்சனம் பண்றீங்க. இப்ப நீங்க வேற யாராவது ஒரு கிரிக்கெட் பிளேயர்ஸுக்கு வந்து ஃபேனா இருப்பீங்க. அப்படி பார்க்க போனா அந்த கிரிக்கெட் பிளேயரும் ஒரு 10 வருஷத்துக்கு கழிச்சு இதே மாதிரிதான் விமர்சனம் பண்ணுவீங்களா? இது வந்து கரெக்ட்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு கரெக்ட்னு தோணுச்சுன்னா அதை நீங்க வந்து ரெகுலரா பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு கரெக்ட் இல்ல தப்புன்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் இதெல்லாம் வந்து குறைச்சிக்கலாமே. சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, நிறைய பேர் வந்து இப்ப பேசிட்டு இருக்கிறது என்னன்னா, யுவராஜ் சிங் இன்னும் எதுக்குடா கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காரு, அவர் வந்து ஓரமா ரிட்டையர்ட் ஆயிட்டு போக வேண்டியது தானே அப்படின்றத நிறைய பேர் சொல்றத நான் வந்து காதுபடியே கேட்டிருக்கேன். அவங்களுக்குலாம் நான் என்ன விமர்சனம் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, ஸ்ரீலங்காவை சேர்ந்த ரங்கனா ஹெரத் அவர் வந்து 40 வயசு வரைக்கும் கிரிக்கெட் விளையாடுறாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானை சேர்ந்த மிஸ்பா உல்லக் அவர் வந்து பாத்தீங்கன்னா 40 வயசுக்கு மேல வந்து கிரிக்கெட் விளையாண்ட ஒரு பிளேயர் தான். அதே மாதிரி நம்ம இந்தியாவில இருக்க இப்ப வந்து டோனி இவர் வந்து இன்னமும் வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காரு. ஆனா இவங்களாம் வந்து கிரிக்கெட் விளையாடும் பொழுது நம்மளோட யுவராஜ் சிங் மட்டும் ஏன் கிரிக்கெட் விளையாடக்கூடாது? ஏன் 37 வயசுல ஒரு பிளேயர் வந்து கிரிக்கெட் விளையாடக்கூடாதா ஒரு பர்சன்? அது என்ன கிரிக்கெட் ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கா? 37 வயசு ஆயிடுச்சுன்னா ரிட்டையர்ட் ஆயிடணும், அவங்களாம் வந்து வீட்டுக்கு போயிடணும் அப்படின்ட்டு ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கா? எனக்கு எதுவும் இருக்கிறதா வந்து தெரியல. பாயிண்ட் நம்பர் 3 நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, யுவராஜ் சிங்கோட ஹேட்டர்ஸ் வந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்க ஒரு விஷயமா என்ன இருக்குன்னா, யுவராஜ் சிங் கிட்ட ஒரு கான்பிடன்ட் லெவலே இல்லையப்பா. ஃபர்ஸ்ட்லாம் வந்து அவர் ஒரு 6 அடிக்கிறாருன்னா அவ்வளவு கான்பிடண்டா 6 அடிப்பாரு. அவரோட ஃபீல்டிங்லும் ஒண்ணுமே காணுமே இப்போ அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்க, இந்த பிக்சர்ல இந்த யுவராஜ் சிங் தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்காரு. அதனால வந்து யுவராஜ் சிங்கோட கான்பிடன்ட் லெவலை பத்தி பேசுறதுக்கு நம்ம யாருக்குமே வந்து தகுதியே கிடையாது. சரி, இப்போ வந்து நான் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர விரும்புறேன். நிறைய பேருக்கு வந்து இப்ப தோண ஆரம்பிச்சிருக்கோம், நீ எதுக்கிட்ட தேவலாம் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா கிரிக்கெட் அப்டேட்ஸை போட்டு போவியா அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து இப்பயே மனசுல தோணி இருக்கும். நான் எதுக்காக இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நான் பண்றேன்னா, சோசியல் மீடியா பக்கம் போகும்போது நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வந்து பகிரப்படுது. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதே சமயத்துல வந்து ஒருத்தர் வந்து தூற்றியும் அவங்களை வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்ணியும் நிறைய பதிவுகள் வந்து வருது. அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி விமர்சனத்தை கம்மி பண்ணிப்போம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா யுவராஜ் சிங்கோட ஃபேன்ஸ்லாம் வந்து லைக் பண்ணிருப்பீங்க. அதே சமயத்துல யுவராஜ் சிங்கோட ஹேட்டர்ஸ் வந்து டிஸ்லைக் அப்பயே பண்ணிருப்பீங்க. நீங்க வந்து யுவராஜ் சிங்கோட ஃபேனா இல்லைனாலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ வந்து மறக்காம உங்க டீம்ல உங்களோட கேங்ல ஏதாச்சும் ஒரு யுவராஜ் சிங் ஹேட்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.